நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எனக்கு இவ்வளவு தூக்கம் வருது? வேலை பார்த்த டயர்ட்னஸ் நினைக்கிறேன். என்னால படிக்கவே முடியலையே. அண்ணன் நாளைக்கு எக்ஸாமுக்கு வேற இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. எப்படியாவது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் முடிச்சுட்டு இருக்கணும். நான் போய் டீ போட்டு குடிக்கிறேன். பரவாயில்லையே, இந்தாங்க. உங்க 2 பேருக்காக சூடா டீ கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, டீ குடிச்சா தூக்கம் வராம படிக்கலாம். அண்ணா, என்னோட படிப்பு ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சந்தியா நீ மட்டும் ஒழுங்கா படிக்கலன்னு எனக்கு தோணுது. இன்னும் அவங்க ஃபுல்லா படிக்கல. நீங்களே கேட்டு பாருங்களேன். என்ன? என்னங்க, இன்னும் விடியறதுக்கு 4 மணி நேரம் இருக்குல்ல. அதுக்குள்ள நான் எல்லா சாப்டரையும் படிச்சு முடிச்சிடுறேன். சந்தியா, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தினது ஒரு பெரிய பொறுப்பு தான். நீங்க புத்திசாலித்தனமா எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம ஏரியா பூரா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த படிப்பு என்ன பெரிய விஷயமா? எனக்கு இந்த வாட்டி முழு நம்பிக்கை இருக்கு சந்தியா. இந்த வாட்டி பரீட்சையில நீங்க 100க்கு 101 மார்க் வாங்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 100 மார்க் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்காக டீ கொடுத்தல, அதுக்காக எனக்கு அந்த 1 மார்க். என்னங்க? நான் உண்மையை சொல்லட்டுமாங்க? இன்னைக்கு அத்தை மேல காட்டின பாசத்தால என் மனசுல இருந்த தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க என்ன ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அந்த பாராட்டு எனக்கு மற்ற எல்லா விஷயங்களை விடவும் ரொம்ப பெருசு. இப்ப என்னோட மனசுல இருக்கிறது ஒரே ஆசைதான். அத்தை விருப்பப்படி எல்லாத்தையுமே நான் பண்ணணும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? ஆனா சந்தியா, இந்த எல்லா சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தானே. மோகன் பிரீத்தியோட கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு. காதலிச்சவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அம்மா வேற உங்களை ஆசீர்வாதம் பண்ணி பாராட்டியிருக்காங்க. அதனால நீங்க முன்ன விட இன்னும் அதிகமா படிக்கணும் சந்தியா. அப்போதான் இந்த வாட்டி பரீட்சையில உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். திரும்பவும் இந்த மொத்த ஊர்லயும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கணும். அட, என்ன யோசிக்கிறீங்க? டீ சாப்பிடுங்க சந்தியா, சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணுண்ணே, டீ சூப்பரா இருக்கு. நான் டீ போட்டு அப்படி இருக்கும். என்னோட குட்டி பையனுக்கு நான் பவுடர் போட போறேன். ஐயோ, பவுடர் தீந்து போச்சு. என்னங்க, நீங்க வரும்போது கொஞ்சம் குழந்தைக்கு பவுடர் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா பவுடர் தீந்து போச்சு. என்ன சொல்ற மீனாட்சி? அதுக்குள்ள பவுடர் தீந்து போச்சா? குழந்தைக்கு பவுடர் பூசுறியா இல்ல பவுடர் வச்சு எல்லாத்துக்கும் சப்பாத்தி பண்ணி போடுறியா? ஐயோ என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? ராஜகுமார மாதிரி இருக்க உங்க பிள்ளைக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லுங்க? அவனுக்கு வாங்குற பவுடருக்கு கூட நீங்க கணக்கு பாப்பீங்களா என்ன? ஒருவேளை ஆண் குழந்தைக்கு பதிலா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா நீங்களும் அத்தையும் என்ன எப்படி நடத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏய், என்ன இப்ப என்ன சொல்ல வர? பொன் குழந்தை ஆண் குழந்தைன்னு யோசிக்கிறது நீ மட்டும்தான், நாங்க கிடையாது தெரியுமா? எனக்கு பொண்ணு பிறந்திருந்தா கூட அவளை ராஜகுமாரி மாதிரி நான் பாத்துக்குவேன். அப்புறம் என்னோட அம்மாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. எங்க சவிதா பிறந்தப்போ அம்மா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நெய் போட்டு லட்டுவை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அண்ணன் தம்பி நாங்க 3 பேர் பிறந்தப்போ எங்களுக்காக எதுவுமே செஞ்சு தரல. பெருசா பேசுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா பொன் குழந்தையை கூட நல்லா பார்த்து இருந்திருப்பாங்க. இன்னும் அதிக பாசமாவே பார்த்து இருந்திருப்பாங்க. பெரியம்மா பொண்ணு மாதிரி பொண்ணு இன்னும் அழகா இருந்திருந்தா இன்னும் நல்லா பார்த்து இருந்திருப்பாங்க. என்னங்க, என்ன சொல்றீங்க நீங்க? என்னோட தலையில அடிச்சு நீங்க சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை பையனுக்கு பதிலா எனக்கு பொண்ணு பிறந்திருந்தா கூட நீங்களும் உங்களோட அம்மாவும் என்கிட்ட கோவப்பட்டிருக்கவே மாட்டீங்களா? சத்தியம் பண்ணுங்க.
கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண. பொண்ணு பிறந்திருந்தா கூட அவளை நாங்க ராஜகுமாரி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க அத்தைக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்தா அவங்க எனக்கு முழு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். என்ன செல்ல மருமகளை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மான மரியாதை எல்லாத்தையும் விட இல்லாத வேலையெல்லாம் கூட என்ன இப்ப செய்ய சொல்றாங்க. எனக்கு இருக்க புத்திசாலித்தனம் இப்ப எதுக்கும் பயன்படுறது இல்ல. இப்ப நீ எதுக்காக இப்படி சிரிக்கிற? என் நிலைமை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதா? இப்ப புரியுது. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. என்னால உங்களுக்கு இந்த வீட்டுல மான மரியாதை கிடைக்கலன்னா அதனால என்ன? இந்த வீடே சொத்து பத்து எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு ஒரு பங்கு வாங்கி தரேன் நீ சொல்ற. ஐயோ, நீ என்னோட செல்ல புள்ளடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எப்படிப்பட்டவன்? கைய புடிச்சுக்கிட்டியா? நான் சொல்ற எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீ என்னோட கையை எப்பவும் விடக்கூடாது என்ன? அத்தை எனக்கு பாசமா பேசினதுனால அதனோட தைரியத்தை ரொம்ப அதிகப்படுத்திருக்குங்க. அவங்க எனக்கு பாராட்டினது இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப என்னோட விருப்பம் என்னன்னு தெரியுமா? அத்தோட விருப்பப்படியே நான் எல்லாத்தையுமே பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அம்மா அது வந்து திலீப்பையும் அவங்க அம்மாவையும் ஸ்டேஷன்ல விட்டு வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க கையில நிறைய ஸ்வீட்லாம் வேற கொடுத்து அமைச்சிருக்கேம்மா. ரொம்ப நல்லது சூர்யா. அம்மா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கலம்மா. கடவுளோட அருளால இனிமேல் எல்லாமே நல்லதாமா போகுது. அம்மா, நீங்க காரணமே இல்லாம எந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் அம்மா, இந்த விஷயம் கடவுளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த உலகமே ஒருவேளை தப்பு பண்ணாலும் பண்ணலாம். ஆனா என்னோட அம்மா எனக்கு தெரியும், நிச்சயமா எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அம்மா, எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. நிறைய விருந்தாளிங்களாம் வேற வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல 1008 வேலை இருக்கு. அவ்வளவு வேலை இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க சந்தியாவை சவிதா கூட சேர்ந்து படிக்க அமைச்சிருக்கீங்க. மருமகளையும் பொண்ணையும் வித்தியாசம் இல்லாம பாக்குறீங்க. அம்மா, இந்த அளவுக்கு நிச்சயமா எல்லாருமே யோசிக்க மாட்டாங்க. நீங்க பாருங்கம்மா, ஒரு அம்மாவா, ஒரு நல்ல மாமியாரா சந்தியா கூடவே இருந்தவளுக்கு ஒரு பக்க பலமா இருக்கீங்க. அம்மா, நீங்க எனக்கு அம்மாவை கிடைச்சதுக்கு அதிர்ஷ்டம். என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, நம்ம வாழற வாழ்க்கையில இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் எவ்வளவு இருக்கணும்னு நமக்கு தெரியும். நீங்க திட்டினதை எல்லாருமே பார்த்தாங்கம்மா. உங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற பாசம், அந்த அக்கறை, அதை மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அதை உங்க புள்ள சூர்யா நல்லா புரிஞ்சுக்கிட்டாமா.
இன்னொரு விஷயம், ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். என்னோட அம்மா இந்த உலகத்திலே எல்லாரும் விட சிறந்த அம்மா. சரிப்பா சூர்யா, நீ போ. ரொம்ப களைச்சு போயிருப்ப, நீ போய் படுத்து தூங்கு. அம்மா, நீங்களும் போய் கொஞ்சம் ஓய்வு எடுங்கம்மா. அப்பா உங்களை கூப்பிட்டாரு பாருங்க. நான் போய் தூங்குறேன், நீ போ. சந்தியா எப்படி படிச்சிட்டு இருப்பாங்கன்னே தெரியலையே. போய் உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கலாம். ரொம்ப டயர்டா இருப்பாங்க. கண்ணா சூர்யா, கண்ணா சூர்யா, எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருக்குப்பா. என்னால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. இந்த வயிற்று வலியால எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது சூர்யா. அப்பா, கல்யாண சாப்பாட்டுல நீங்க இதே சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறேன். வாங்கப்பா, எங்கூட வாங்க. வாப்பா. யார் நீ? நீ பண்ண பாவத்தோட நிழல். பாவமா?
அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? இல்ல, நில்லு. எங்க ஓட பாக்குற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போ, இங்கிருந்து போயிடு. என் பக்கத்துல கூட வராத சொல்லிட்டேன். என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? ஒருவேளை நீ எந்த தப்பும் பண்ணலன்னா என்ன பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொல்லு, பதில் சொல்லு. உண்மையிலே நீ பெரிய பாவி, பெரிய பாவத்தை பண்ணிருக்க. நான் எந்த பாவத்தையும் பண்ணல. இன்னைக்கு நான் அப்படி பண்ணதுக்கு காரணம் அது என்னோட குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான். போயிடு, முதல்ல இங்கிருந்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. நல்லா குடி, இன்னும் நிறைய குடி. உண்மையை விட்டு இன்னும் எவ்வளவு தூரம் ஓட போற? உன்னால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? உண்மை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா முதல்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். உன்னோட பிடிவாதத்துக்கு சும்மா நல்லது செய்யறங்கிற பேர் கொடுக்காத. உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட ஆணவத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இல்ல, நான் இப்படி பண்ணதுக்கு காரணம் என்னோட குடும்பத்துக்காகவும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காகவும் தான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னி வரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவும் தப்பா போனதில்லை. பிரமாதம். குற்றவாளியும் நீ, வக்கீலும் நீதான், இப்ப சாட்சியும் நீதானா? அப்படின்னா ஜட்ஜும் நீதானா? அப்ப நீ பண்ற தப்ப யார் கேட்க முடியும்? நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். சந்தியாவோட கனவு நிறைவேறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க. சந்தியாவை நேருக்கு நேரா நின்னு தோக்கடிக்க உன்னால முடியல. அதான் இப்படி குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிருக்க. சந்தியாவுக்கு வேணும்னே அந்த சாக்லேட்டை ஊட்டி விட்ட. அவ தூங்கணும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ண. பரீட்சைக்காக சந்தியா படிக்க கூடாது, அப்புறம் பரீட்சையை எழுதக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண. எல்லாத்தையுமே உனக்கு சாதகமா மாத்திக்கிட்ட. உன்னோட ஆணவத்தை நீ காப்பாத்திக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம். இன்னைக்கு என்னடான்னா எங்க நாளைக்கு அசிங்கப்பட வேண்டி வருமோன்னு நினைச்ச. அதனால உன்னால அதை பொறுத்துக்க முடியல. அதுக்காக தான் உன் மருமகளை எப்படியோ ஏமாத்தி இப்படி குறுக்கு வழியில போய் அவளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல. நான் யாரையும் ஏமாத்தல, அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு தூரம் ஓட போற? உன் புள்ள வந்து பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவன் பெத்த தாயை கடவுளா பாக்குறான். எப்ப நீ எதை சொன்னாலும் அத கண்மூடித்தனமா அவன் முழுமையா நம்புறான். நீயே யோசிச்சு பாரு. அவனோட அம்மாவோட உண்மையான சொரூபம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாரு. அப்புறம் உன் மருமக சந்தியா, அவளுக்கு நீ ரொம்ப பாசமா சாக்லேட் ஊட்டி விட்டியே, அத உண்மையான பாசம் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் அவ உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடான்னா பொய்யா பாசம் காட்டி நடிச்சு அவளை ஏமாத்திட்டல. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் சந்தியாவுக்கு இந்த வீட்டை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உன்னை விட சந்தியா கிட்டதான் நல்ல மனசும் நல்ல குணங்களும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. அவ இப்பவும் உன்னை தன்னோட அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடான்னா சந்தியாவை பத்தி கூட நினைக்க வேண்டாம். உன் புள்ள சூர்யாவுக்கு அம்மாவா இருந்திருந்தோம் அவனுக்கே நீ இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்க. நீ சந்தியா கிட்ட ஆரம்பத்துல என்ன சொன்ன? நீ போட்டிருக்கிற சவால்ல எந்த உள்நோக்கமும் கிடையாதுன்னு சொன்னல. இது வரைக்கும் சந்தியா உன்னை எப்பவுமே ஏமாத்தினதில்ல.
ஆனா இன்னைக்கு நீ என்னடான்னா இந்த சவாலை தோத்துடுவோமோங்கிற பயத்துல இப்படி கீழ்த்தரமான ஏமாத்து வேலை பண்ணிருக்க. சீ, அதனாலதான் நீ பண்ண பாவத்தோட நிழலா நான் உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். பாவத்தை முதல் தடவையா பண்ணிருக்கேன். அதனால நானே வந்து இப்ப உன் கூட கலந்துக்க போறேன். வா வா, வந்து என்னோட கலந்துரு. வா, முன்னாடி வா, வந்து என்னோட கலந்துருன்னு சொல்றேன்ல. இல்ல